கர்நாடகா மாநிலத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் இரண்டாவது நாளாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதுகுறித்து தொலைபேசி இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். ஜெகன், தேன்கனிக்கோட்டையில் எத்தனை யானைகள் முகாமிட்டுள்ளன? எப்போது அவை இந்த பகுதிக்கு வந்தன? கர்நாடக மாநிலம் காவேரி வனவிலங்கு சரணாலயத்திலிருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இடம்பெயர்ந்து 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டை வழியாக ஆந்திரா மாநிலம் திருப்பதி சென்று மீண்டும் ஓசூர் வழியாக கர்நாடகா மாநிலம் செல்வது வழக்கம். இந்த வகையில இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே கர்நாடகாவிலிருந்து யானைகள் வந்திருக்கு. நேற்று முன்தினம் இரவு கர்நாடக வனப்பகுதியிலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஜவலகிரி வழியாக தென்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தற்போது இரண்டாவது நாளாக தஞ்சமடைந்துள்ளது. இந்த யானைகள் எப்போது வேண்டுமானாலும் சாணமாவு வனப்பகுதி இடம்பெறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறிப்பாக சாணமாவு வனப்பகுதியில் யானைகள் இடம்பெயர்ந்தால் இந்த பகுதியை சாணமாவு வனப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள ராகி, கோசு, தக்காளி, நெல் போன்ற விவசாய பயிர்கள் சேதமடைய வாய்ப்புள்ளது. ரச்சிகா, ஜெகநாத், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த யானைகள் அதிகளவா இந்த பகுதிக்கு வருதுன்னு. இதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காங்களா? இது இடம்பெயரக்கூடிய யானைகள். இது கர்நாடகத்தில் காவேரி வனவிலங்கு சரணாலயம் எனக்கூடிய மைசூர் வரைக்கும் சென்று அங்கிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக ஆந்திரா செல்வதும் மீண்டும் ஆந்திராவிலிருந்து மார்ச் ஏப்ரல் மாதத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கோட்டை ஜவலகிரி வழியாக கர்நாடகா செல்வது தொடர்கதையாகவே நீண்டிட்டு வருகிறது. இப்ப குறிப்பா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க வனத்துறை சார்பா? வனத்துறை இந்த பகுதியில் யானைகள் தற்போது தஞ்சமடைந்துள்ளதால் தென்கனிக்கோட்டையில முகாமிட்டுள்ள யானைகளை அப்படியே மீண்டும் கர்நாடகாவுக்கு விரட்ட வேண்டும் என்று மாவட்ட வன அலுவலர் ராஜேந்திரன் தலைமையிலான சுமார் 25 பேருக்கு அடங்கிய வேட்டை தடுப்பு பிரிப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் யானைகள் சாணமாக வராமல் தென்கனிக்கோட்டையிலே யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இன்று இரவு யானைகளை மீண்டும் கர்நாடகா வனப்பகுதிக்கு விரட்டுவதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி வனப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கியிருக்காங்க. ஆடு மாடு கால்நடை மேய்ச்சலுக்கு வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும், மேலும் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக இருக்கும்படியும் வனத்துறை கிராம மக்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்காங்க. ரத்திகம்.